நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம தலைவன் விக்ரம் வந்து என்னால் மாதம் என்ட்ரி கொடுப்பேன். டேய் உன்னால் கூட்டின்னு போயிட்டு என்கவுண்டர் பண்ணுறதெல்லாம் வேலை இல்லை, ஆனால் உன்னால என்கவுண்டர் தானே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டின்னு போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம தீனதயாளன் இருக்கல, அவன் கொஞ்சம் அறிவாளியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு அவன் பணத்தை வச்சு தான் நம்ம சொல்லணும். அப்படி என்னடா பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சிவனேன்னு நம்ம விக்ரம ஒரு பக்கம் இறக்கி விட்டு, தம்பி நீ ஓடி இருப்பா, உன்னை நான் சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே டே நீ என்னை என்கவுண்டர் பண்ணதாண்டா கூட்டின்னு வந்துக்கிறேன், எனக்கு தெரியுடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பச்சை குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம விக்ரம் வந்து இல்லைடா நான் சுட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, நீ சுட தாண்டா வந்திருக்கேன். ஆமாம் சுட தான் வந்திருக்கேன், என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம தலைவன் சுபாஷ் இருக்கார்ல, அவன் கரெக்டாக அவன் பாக்கெட்டில் துப்பாக்கி தெரு மாதிரி வச்சிடறான். அதெல்லாம் இவ் ஐடியாவை தான், இவ்வளோ பிளான் தான். இதை தெரிஞ்சுக்காத நம்ம தீனதயாளன் என்ன பண்ணுறான், அருவக்கட்டை நாளா பெரிய ரவுடிடா, டேய் உங்ககிட்ட 100 துப்பாக்கி இருக்காது, இந்த ஒரு துப்பாக்கி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை தூக்கின்னு ஓடுறான். ஏன்டா துப்பாக்கி இருக்காதுன்னு எவனா முட்டாள்தனமும் ஒரு துப்பாக்கி தூக்கி ஓடுவான், நான் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறமோ டைலாக் வேறு சொல்லிட்டு பார்த்தேன். டேய் நான் தீனதயாளன் தான்டா, என்னை அழிக்கவும் உருவாக்கவும் என்னால் மட்டும்தான் முடியும், வேறு எந்த கொம்பனாலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனை விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறாப்புல. உடனே அப்படியே சும்மா ஓட முதுக பார்த்து ஒரு சுடுறாங்க. ஒரே சுடுதாங்க சொன்னாங்க. அப்படியே தலை சுருண்டு ஒரு பக்கம் கீழே தோப்புன்னு விழுவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, பழிக்கு பழி வாங்குவேன்டா, எப்படி செத்து போயிட்டு ஆவியா வந்து பழிக்கு பழி வாங்குவாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டைலாகை சொல்லிட்டு அப்படியே மயங்கி கீழே விடுறாரு. நம்ம தலைவன் ஒரே சுடுதான் சுடனாப்ல முதுகில். அதுக்கே நம்ம தலைவன் தீனதயாளன் ஒரே அடியாக ஸ்பாட் அவுட் ஆகிட்டாரு. அதே மற்ற ரவுடியெல்லாம் இருந்தால் எத்தனை சுடு வாங்கிக்குவாங்க, 4-5 சுடு வாங்கி அப்படியே சும்மா துப்பாக்கி திருப்பி தூக்கிவாங்க. ஆனால் அந்த தீனதயாளன் வேஸ்ட்டுப்பா, ஒஸ்ட்டுப்பா, இந்த அளவுக்கு டம்மி பீஸை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோதான், அவனோட சாப்டர் இந்த சீரியலில் முடிஞ்சு போச்சு. அவன் அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அடுத்து நம்ம மாயா நீ எப்போ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு மாயா பின்னாடி தான் சுற்ற போகிறாரு. நம்ம விக்ரம மாயாவை என்கவுண்டர் பண்ண போகிறாரா இல்லை மாயாவை ஜெயிலில் பிடிச்சி போட போகிறாரான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சீரியல் ரொம்பவே ஆர்வமாக போயின்னு இருக்கும்போது நம்ம தீனதயாளன் வந்து கொஞ்சம் வித்தை காட்டி நல்லா கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போக வச்சார். ஆனால் இருந்தாலும் இனிமேல் எப்படி போக போகுது, சப்பியாக தான் போக போகுது. தெரிஞ்ச விஷயம் தான் அது. வழக்கமாக பார்க்கணுன்னாவே ஒரு பக்கம் எரிசலாகும். இந்த டைம் இனிமேல் பார்க்கணுன்னா இன்னும் சுத்தமாக எரிசலாக இருக்கும். கரெக்டாக அந்த மாயா பின்னாடியே சுற்றி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினே இருக்க போகிறாங்க. சரி இது ஒரு பக்கம் போட்டோன்னு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம இனியாக இருக்காங்களா, அவங்க இருந்து வயிற்றில் குழந்தைய சுமந்துன்னு ஒரு பக்கம் ஓன்னு சுற்றின்னு இருக்காங்க. அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசவம் சொல்லிட்டு எல்லாரும் கடவுள்கிட்ட ஒரு பக்கம் ப்ரே பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த குழந்தைய தான் நம்ம யாழ்னிக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். யாழ்னி ஒரு பக்கம் காத்திருந்து காலங்கள் போனதடி, எத்தனை நாளாக வெயிட் பண்ணிருக்கேன், குழந்தையும் கொடுக்கலையடி. இதை நான் பொருளை உடனே செஞ்சு கொடுத்துறதுக்கு, வயிற்றுல இருக்கு குழந்தைமா லேட்டு தான்மா அவன் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் அருவு கட்டணாட்டம், ஒரு பக்கம் நம்ம நல்லா செய்வோம், ஒரு பக்கம் எப்போ குழந்தைய தருவே எப்படா குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காப்புல. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தன மாதிரி கத்தருங்க.